அப்புறம் கையை பிடிச்சிட்டு தெய்வமே உங்ககிட்டயே உன் கேசட்டை வச்சிருக்கேன் பாரு, நான் பாரு எவ்வளவு பெரிய குடும்பம் பண்ணிருக்கேன். கடைசி பார்த்தா அவனும் மதுரைக்காரன். அந்த மாதிரி இந்த நேரத்துல என்னுடைய முதல் அனுபவமே ஒரு பரிதாபமான அனுபவம். அவர்கள் தான் அடையாளம் கண்டுபிடிச்சு என்னை அசோகன் சார்ட்ட கூட்டிட்டு போய் அன்று முதல் இந்த திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் எல்லோருமே எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக மாறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு இந்த பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு எனக்கு உண்டு. காரணம் என்னன்னா, முதலில் நான் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு எனக்கு பாஸ்போர்ட் வழங்கிய இடம் இந்த இடம் தான். அந்த இடத்தில் நான் வாங்கிய அந்த பாஸ்போர்ட் கிட்டத்தட்ட ஜப்பான், இந்தோனேசியா, சைனா இந்த 3 நாட்டை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் செல்வதற்கு ஒரு அருமையான தொடக்க புள்ளியை வைத்தது இந்த திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம். என்னைக்குமே இந்த அலுவலகத்துக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் நான் வந்து என்னுடைய ஏற்கனவே இங்கு பணிபுரிந்த என்னுடைய அருமை சகோதரர் பவுல்தாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு நன்னையா அவர்கள் 2 பேருமே காலையிலிருந்து அவர்களுடைய நேரத்தை எனக்காக செலவழித்து பாஸ்போர்ட் அதிகாரி அவர்களுடைய அறைக்கு கூட்டு போனாங்க. நான் உண்மையிலே பயந்துகிட்டே தான் போனேன். பாஸ்போர்ட் ஆபீஸ்ல சொன்னா ஒரு மாதிரி ஒரு கெட்டப்பா இருப்பாங்க. கீழே குளிஞ்சு நிமிடுறதுக்கே 1/4 மணி நேரம் ஆகும். ஏதாவது ஒரு லேப்டாப்பை வச்சு கொஞ்ச நேரம் அதை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2-3 போனை அட்டன் பண்ணிட்டு நினைச்சிட்டு போனேன். ஆனா இந்த மாதிரி அதிகாரிகளை சந்தித்து பழக்கமாயினா எனக்கு இந்த எளிமையான குணம் உருவானது. இந்த மாதிரி அதிகாரிகளுடைய பழக்கமும் அவருடைய யோசனைலாம் வேற ஆளும் இருந்தாக்க ஒரு வரி பேசுறதுக்கு எப்படி 4 மணி நேரம். ஓகே அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு அருமையா வர்றவங்கள்ட்ட நான் மட்டும் இல்ல, விஐபிட்ட மட்டும் இல்ல, சாதாரண ஆட்கள்கிட்ட கூட என்னிடம் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி பேசி அவர்களை பழகிய ஒரு நல்ல அதிகாரியை இன்னைக்கு நான் சந்திச்சது. இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொன்னாள். இவ்வளவு நாள் இவரை பார்க்காம விட்டோம்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரசிகர், நல்ல பேச்சையும் நகைச்சுவையும் சிந்தனையும் கேட்டு அப்படியே அதை ரசிச்சு கேட்டுட்டு இருந்தார். சில பேர்லாம் இந்த லெவல்ல இருக்க அதிகாரிகள் சிரிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. சிரிச்சுட்டா நம்ம கௌரவம் குறைஞ்சிடும், நம்ம ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க. சிரிச்சிடக்கூடாது, இதை சாக்கு வச்சு 2 பாஸ்போர்ட் உள்ள சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனா அவரு எளிமையாக இருக்க அதே நேரத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி என்பதையும் எனக்கு முன்னாடி கரெக்டா பார்த்து நடந்துட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிகாரி. இன்னைக்கு இந்த பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த பவுல்தாஸ், கண்ணையா 2 பேர்த்தையும் நான் உங்களை நன்றியோட நினைச்சு பார்க்கிறேன். இங்க வந்த பிற்பாடுதான் இந்த பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கான இந்த கிளப்புக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு மேடம் லைட்டா அப்படியே சார்ட்ட ஆரம்பிச்சு விட்டாங்க. உடனே நான் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை உங்களுக்கு அந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை வந்து நடத்துறது நானே யோசனை சொல்லி தேவர் காலில் வச்சு ரொம்ப அழகா நடத்துங்க. அந்த கால் ஏதாவது உங்களுக்கு கேட்கறது நீங்க கேட்டா கொடுப்பாங்க, இருந்தாலும் அதை வாங்குறதுல ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அது கூட நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சார்ட்ட வந்து உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அங்க போனோம், பாண்டியன் போகணும். சும்மா பாண்டியனுக்குலாம் போக மாட்டாரு, சும்மா இதை அடிச்சு விட்டு ஓடிடுவாங்க. இருந்தாலும் நான் இதை விட எனக்கு ஒரு பெரிய கடமை வேறு எதுவும் இருக்க முடியாது. காரணம், என்னை முதலில் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்த ஒரு தாயை போன்ற இந்த பாஸ்போர்ட் அலுவலகத்தினுடைய ஊழியர்களை சந்திப்பதை போன்ற ஒரு மகிழ்ச்சியான நேரம் எனக்கு எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த 5 மணிக்காக மத்தியானம் 1 மணியிலிருந்து